வணக்கம். மிக முக்கியமாக சில விடயங்களை இந்த இடத்திலே பதிவேற்றம் செய்கிறேன். யாரு சாமி நீங்கள் எல்லாம்? இந்த மலேசியாவில் கேட்ட மாதிரி தான். அப்படி கேட்க தோணுது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு போட்ட அந்த வீடியோஸ் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45,000 தாண்டி போயிருச்சு அந்த வியூஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தந்திருக்கின்ற அந்த ஆதரவு இருக்க பாருங்க. ஒரு ஒரு தடவை அந்த மெய்ஸில் இருக்க வைக்கிறது அந்த அளவுக்கு இருந்தது. இந்த கடல் கடந்து போய் இங்கேருந்து போயிட்டு வேலை செய்துட்ருக்கிற நம்மளுடைய தங்கச்சிமார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார் எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு அது கீழே போட்டிருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களை நம்பி வந்தாச்சு. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது தானே முதலாவது நோக்கம். ஆரம்பித்தாச்சு. பெயர் என்னென்னு சொன்னால் தமிழ் யூடியூப் சேனல் பேரே அதுதான். இந்த தமிழ் அந்த பேர் ஏன் வைக்கணும் அப்படின்ற ஒரு முறை நான் யோசிச்சு என்ன பேர் வைக்கலாம்னு யோசித்த பொழுது எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது? தமிழ் உச்சரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிற பொழுது தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஓகே, அந்த பேரே வச்சிடலாம். வச்சாச்சு. ரைட், அதை விடுங்களேன். வச்சுட்டு அந்த லிங்க் இருக்குத்தானே எடுத்து இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவுக்கு கீழே அந்த லிங்கை போட்டிருந்தேன். ஆரம்பமே கிட்டத்தட்ட 300 வியூஸ் வந்துருச்சு. அப்போ தொடர்ச்சியாக இதை கண்டினியூவாக கொண்டு போனால் எப்படி இருக்கும்? வேறு லெவல் தான். உண்மையாகவே உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். இந்த ஆசிரியர்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவு இருக்கு பாருங்க. ஏன்னா ஆசிரியர்கள் என்பது ஒரு படித்த சமூகம். அதுக்காக யாருமே படிக்கலைன்னு நான் சொல்ல வரல. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம், நிறைய அனுபவம் இருக்குது. இந்த ஆசிரியர்கள் தந்த அந்த ஆதரவு, அவங்க கொடுத்த அந்த கமெண்ட்ஸ் இருக்க பாருங்க, வேறு லெவல். நீங்கள் ஆரம்பிங்க ரவி, நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. போய் பாருங்கள் ஒரு முறை அந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில். அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி நல்ல விடயங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் கொண்டு வர போகிறேன். சில நேரங்களில் சில பேர் கடுப்பாகும். வழி இல்லை சார், செய்ய வேண்டிய ஒரு தீவு இருக்குது. எங்களோட சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் நான் வெளியில் கொண்டு வர தான் போகிறேன். ஆனால் இங்கே ஆதரவும் கிடைக்கும், அதே மாதிரி எதிர்ப்புகளும் கிளம்பி வரத்தான் போகுது. பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளவோ பார்த்தாச்சுன்னு பார்க்கலாம். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியுமா, நம்மலாம் சரி அதை விடுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க மலையகத்தில். நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆரம்பித்து கொஞ்சம் காலம் போகிற போது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதான் போகிறாங்க. அதை நம்ம சாதிக்கத்தான் போகிறோம். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் காசு வரும் தானே, அந்த யூடியூப் சேனலுக்குள்ள காசு வர, ஃபேஸ்புக் அந்த பக்கமும் வரும். எனக்கு ஒரு தேவை இல்லை. அந்த காசு எடுத்து என்னுடைய தேவைக்கோ என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கோ அதை செலவழிக்கணும் என்ற ஒரு நோக்கம், அல்லது அதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்கிறதுக்கு என்னுடைய தொழிலில் வர்ற அந்த சம்பளம் போதுமானதாக இருக்குது. அதால் எனக்கு வேறு தேவையும் கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு வசதியானவனும் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன். எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னோட பழகினவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இதுக்கு கீழே ஒரு காசு வருமா இருந்தால் நிச்சயமாக அந்த காசை எங்களுடைய சமூகத்துக்கு நான் செலவு செய்வேன். எந்த மாற்றங்களும் கிடையாது. நான் உறுதியாக சொல்வேன், ஆதாரத்தோடு வைப்பேன். சும்மாவே நம்ம அங்கங்கே கேட்டு இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியுமே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதால் இது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதில் வர காசு நான் நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு செலவு செய்வேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். இப்போலாம் இந்த யூனிஃபார்ம் லென்த்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, தெரியும் தானே, அம்மா அப்பாவுக்கு தெரியும். அந்த லென்த்தை கொண்டு போயிட்டு, அந்த துணியை கொண்டு போயிட்டு தச்சு எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் ஆக்குறதுக்கு ஒவ்வொரு குடும்பமும், மலையகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா? அப்போ அதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்களா இருந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுவோம், உதவி செய்வோம், நிறைய பண்ணுவோம். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவு தேவை. இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோவை அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற பொழுது ஆரம்பித்தாச்சு.
எந்த தொழில்நுட்பமும் என்னுடைய கையில் இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும்தான். அதை வச்சு ஆரம்பிச்சுட்டேன். அடுத்தடுத்து பார்த்துக்கலாம், அது செஞ்சுக்கலாம், அது ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் சில விஷயங்களில் வந்து உண்மையான விடயங்களை நான் சொல்லுவேன், செய்யுவேன். சில பேருக்கு கடுப்பாகும். வேறு வழி இல்லை சார். இப்போ வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படி தான் இருக்குது. அதை வெளியில் கொண்டு வர தானே வேணும். நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது, இந்த ஃபோனில் ஃபோட்டோலாம் அடித்து வச்சுட்டு பேசாமல் இருக்கிறாங்க. இதை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போட்டால் பிரச்சனை வருமே, நமக்கு நம்முடைய பேருக்கு கெட்ட பேர் வருமே, பக்கத்தில் இருக்க அம்மா ஏசுவாங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் ஏசுவானே, சமூகத்தில் ஏசுவாங்களே என்ற பிரச்சனையெல்லாம் எல்லாருக்குமே நல்லது செய்யணுன்ற நோக்கம் இருக்குது. ஆனால் அதை வெளியில் கொண்டு வர முடியலை. அதான் இருக்கிற பிரச்சனை. ஓகே, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இல்லாதுன்னு அந்த சேத்துல கல்லை தூக்கி போட்டால் நம்ம மேலே விழுன்ற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க இல்லாது. அதால் அடுத்து வர விடயங்கள் நல்ல விடயங்களாக இருக்கும். ஆதரவு தாருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பேஜை. அதே மாதிரி யூடியூப் சேனல் அந்த லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு கீழே போடுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, ஆதரவு தாருங்கள். இன்னும் பல நல்ல விடயங்களை செய்வோம், நிறைய விடயங்களை பண்ணுவோம், சாதிப்போம். நன்றி.